ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவது ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அருமையான ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அருமையான சகோதரி கோமதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி, சபை மக்களுக்கும் என்னுடைய நன்றி. இன்றைக்கு வருடத்தின் கடைசி நாள் இல்லையா? நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும். வருஷம் கடைசியில் மட்டும் இல்லை, எல்லா நாளும் நன்றி செலுத்த நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாயிருக்கிற எங்கள் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். இந்த நாளுக்கென்று ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து நான் கேட்டேன், ஆண்டவரே, இந்த மக்கள் வருகிறார்கள், அவளுக்கு நான் என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று கேட்டபொழுது ஆண்டவர் சொன்னது, குடும்பம் என்கின்ற தலைப்பை குறித்து பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொன்னார். குடும்பத்தின் மகிழ்ச்சியை கெடுக்கும் சிறு நரிகள். உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளும் சிறு நரிகளும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. இன்றைக்கு குடும்பங்களை கெடுக்கிற ஓநாய்கள். இன்றைக்கு நாம் குடும்பங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பம் உடைந்து காணப்படுகிறது. இன்றைக்கு ஏன் இந்த குடும்பம் உடைந்து காணப்படுகிறது? குடும்ப மகிழ்ச்சியை கெடுக்கும் சிறு நரிகள் எவை? உலகில் மிக முக்கியமானது குடும்பம். Family is the most important thing in this world. அடிப்படையான கட்டமைப்பை கொண்டதுதான் குடும்பம். கடவுளின் முதல் திட்டம் குடும்பம். குடும்பத்தின் மைய பகுதி ஆண்டவராகிய தேவன் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு குடும்பம் எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்று நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். என்னுடைய குடும்பத்தில் என்ன இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்றுமின்றி வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணமும் அடை. ஆனா திருடனுடைய பிசாசுடைய திட்டம் என்ன தெரியுமாங்க? குடும்பத்தை கெடுப்பது, குடும்பத்தை அழிப்பது. இதுதான் பிசாசுனுடைய எண்ணம். ஆனால் தேவனுடைய எண்ணம் என்ன? அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வருகிறார், அவை பரிபூர்ணப்படுத்தும் வருகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். நம்ம தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இல்லாமல் இருப்போமானால் நம் குடும்பம் சிதைக்கப்படும். உன் குடும்பம் சிதைச்சுச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியை தவிர வேற எதுவுமே பார்க்க முடியாது. இன்றைக்கு உங்கள் அருமையான ஐயாவை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவருடைய வெற்றிக்கு பின்பாக கட்டாயம் தேவன் இருக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவருடைய குடும்பம் எப்பொழுதும் அவரோடு கூட ஜெபத்தில் நிற்கிறது. அவரே உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக, ஒரு குடும்பம் என்று எப்படி இருக்கும் என்று அவர் அன்னைக்கு நான் சொன்னாங்க, குழந்தை பெண் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கும் போது ஒரே நாள்ல போயிட்டு வந்தாங்க. அது போயிட்டு வருதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. தூக்கெல்லாம் மாறிடும், நேரம் மாறிடும். தன் குடும்பத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். இயேசுவானவர் தன் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கூட. 12 வயதுக்கு பிறகு யோசேப்பு என்கின்ற பெயர் வேதாகமத்தில் காணப்படவில்லை. நான் நம்புகிறேன் இயேசு கிறிஸ்து 12 வயது முதல் 30 வயது வரை
தன் குடும்பத்துக்காக மிக கடினமாக உழைத்தார். இந்த பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல உங்க வீட்டுல இருக்கிறவங்கள யாரை கெடுக்கலானே இருப்பான். கெர்ச்சிக்கிற சிங்கம், யாரை ஏமாத்தலாம், யாரை உடைச்சு போடலாம், அவனுடைய திட்டமே அதுதாங்க. இன்றைக்கு குடும்பங்களை கெடுத்துட்டா போதும், சமுதாயம் கெட்டு போகும், திருச்சபை வளராது. ஆகவேதான் திருச்சபை வளர்ச்சி குடும்பத்தின் வளர்ச்சியோடு சேர்ந்து இருக்கிறது. குடும்ப மகிழ்ச்சியை கெடுக்கும் சிறுநரிகள் என்ன? ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, முதலாவது, ஒரு குடும்பத்தில் பெருமை இருக்குமானால், கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே பெருமை இருக்குமானால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியை இழக்கும். குறை சொல்லுதல், முறுமுறுத்து கொண்டு இருப்பது, குடும்பம் நான் என்ன சொல்லும் பொழுது கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்துதான் குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ளே குறை சொல்லுதல், இந்த குடும்பத்துக்குள்ளே கோபம், சண்டை இருக்குமானால் அதெல்லாம் நரி, உன் குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறது. அதை நம்ம கவனமா இருக்கணும். எனக்கு அருமையானவர்களே, இந்த திருச்சபையில ஒரு பெரிய பலம் என்ன தெரியுமா? வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடம். வருகிற நாட்களிலே நீங்கள் ஒரு குடும்பத்தை அமைக்க போகிறீர்கள். அந்த குடும்பத்திலே நீங்கள் கவனமாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் மூலமாக தேவநாம மகிமைப்படும். மன்னியா தன்மை, குடும்பத்துக்குள்ளே மன்னிக்கணும், ஒருத்தரை மன்னிக்கணும். பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர், தகப்பன் தாய், கணவன் மனைவி மன்னிக்காம முரண்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்களா, உங்கள் குடும்பம் சீர்கெட்டு போகும். அதிகாரம், நான் தான் பெருசு, 4 எழுத்து படிச்சுட்டா, 4 காசு வந்துட்டா குடும்பத்திலே அதிகாரம் வருகிறது. சந்தேகம், அது ஒரு நோய், உன் குடும்பத்தை கெடுக்கிற ஒரு நோய். விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. குடும்பங்களுக்குள்ள விட்டு கொடுக்கணுங்க, விட்டு கொடுக்கணும். குடிப்பழக்கம் ஒரு சமுதாய பிரச்சனை. தலைவர்கள் திகைத்து போயிருக்கிறார்கள். திருச்சபை தலைவர் என்ன செய்யறதுன்னே தெரியல. பெரும்பாலான குடும்பம் குடியினாலே இன்னைக்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. அடிமைத்தனங்கள், ட்ரக்ஸ், போதை மருந்து, சிறு வயது சின்ன பிள்ளைங்களாம் இப்ப அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்க. கீழ்ப்படியா தன்மை, சின்ன விஷயத்துக்கு கூட பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. சின்னதா சொன்னா கூட கீழ்ப்படி. இதெல்லாம் குடும்ப மகிழ்ச்சியை கெடுக்கிறது. நவீன சாதனங்கள், எது இருக்கோ இல்லையோ மொபைல் இருக்குது. சாப்பிடுறாங்களோ இல்லையோ மொபைல் போதும். நீ என்றைக்கு அதை விட்டு விடுகிறாயோ அன்றைக்கு தான் உன் குடும்பத்திலே மகிழ்ச்சி. கணவனா இருக்கட்டும், மனைவி, இப்ப எல்லாமே மொபைல் தான் முக்கியம். அருமையானவர்களே, உங்கள் குடும்பத்தை அதை கெடுத்து கொண்டு இருக்கிறது. சினிமா மோகம், சினிமா மோகம் நிறைய பேருக்கு இருக்கு. அதனால்தான் அவர்களை போல இருக்க வேண்டும், இவர்களை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இயேசுவை போல இருக்க ஆசை இல்லை. விபச்சாரம், பெற்றோரை மதியா தன்மை, முரட்டாட்டம், பெற்றோரை மதிக்கிறது இல்ல. பெற்றோர், அப்பா அம்மா ஒரு சாதாரண விவசாயி இருப்பாங்க, பிள்ளைகள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. உங்க அப்பா அம்மாவை கீழ்ப்படி மதிக்கிறீங்களா? மதியா. இதெல்லாம் குடும்பத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. இப்படி பல காரியங்கள் நம் குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் குடும்பத்தை கெடுக்கிறது என்ன? கவனமாய் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் பின்பு என்ன கதறினாலும் ஒன்றும் நடக்காது.
ஏன் தெரியுமா? ரோமர் 8:5 இவ்வாறு சொல்கிறது, அன்றி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களையே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை ஏன்னா நம்முடைய சிந்தை எல்லாமே மாம்சம், உலகம், இதுதான் நம்முடைய சிந்தை. உலகத்தையே யோசிச்சுட்டு இருக்கிறோம். பணம் சம்பாதிக்கிறது எப்படி, இவங்களை எப்படி திருப்திப்படுத்துறது, இது என்ன செய்யறது? ஆவியின் சிந்தை இருந்தால் தானே. மறுபடியும் உங்களுடைய சிந்தை எப்படி இருக்கு? சிந்தை ஒரு போர்க்களம். மைண்ட் இஸ் a battlefield. சிந்தையின் போர்க்களம். அதுதான் அதுதான் உங்களை நிர்ணயிக்கும். நீ என்ன யோசிக்கிறியோ அது உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய முடிவை நிர்ணயிக்கும். உன் சிந்தனை உன்னுடைய முடிவை நிர்ணயிக்கும். நீ என்ன யோசிக்கிற? மாம்ச சிந்தை மரணத்துக்கு ஏதுவானது. நீ மாம்சத்தையே யோசிச்சுட்டே இருந்தனா, இயேசுவை பத்தி யோசிக்க மனம் இல்லாமல் இருப்பாயானால் உன் குடும்பம் சிதைந்து போகும். எந்நேரமும் உலக காரியங்களை யோசித்துக் கொண்டு உன் குடும்பம் சிதைந்து போகும். உன் பிள்ளைகள் சீர்கெட்டு போவார்கள், போதை மருந்துக்கு அடிமையாவார்கள், தேவையில்லாத உறவுக்கு அடிமையாவார்கள். பின்பு கதறினாலும் அதை சரி செய்ய முடியாது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. நாம் எவ்வளவு மாம்ச சிந்தையோடு இருக்கிறோமோ அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. எனக்கு அருமையானவர்களே, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உலகத்தையே யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஒரு அருமையான உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நெகேமியா புத்தகத்தில் இருந்து ஒரு சில விளக்கங்களை நான் சொல்லி என்னுடைய அருளுரையை முடிக்க போகிறேன். நெகேமியாவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த குடும்பத்தை கட்டுவது எப்படின்றது நெகேமியா புத்தகத்திலிருந்து நாம சில சத்தியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நெகேமியா புத்தகத்தில் முதலாவது சத்தியம், குடும்ப நிலையை அறிந்து குடும்பத்தை கட்டுதல். குறிப்பு 1, உன் குடும்பம் எப்படி உடைந்து நிலை குலைந்து போயிருக்கிறது என்பதை அறிய வேண்டும். நெகேமியாவுக்கு ஒரு செய்தி வருகிறது, அலங்கம் உடைந்து இருக்கிறது என்ற ஒரு செய்தி வருகிறது. நெகேமியா என்ன செய்கிறார்? அவர் முதலாவது ஆண்டவரை தேடுகிறார். உன் குடும்ப நிலையை முதலாவது நீ அறிந்து கொள்ள வேண்டும். How is your family today? உன் குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்குது? கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிள்ளைகளோட உறவு நல்லா இருக்குதா? உட்கார்ந்து யோசிங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் உட்கார்ந்து யோசித்து பாரு, உங்களுடைய குடும்பம் இன்றைய நிலைமை எப்படி இருக்குது? எருசலேம் அலங்கம் இடிந்தது போல இருக்கிறதா? உடைந்து இருக்கிறதா? கணவன் பேசுறதில்ல, மனைவி பேசுவதில்லை, பிள்ளைகள் இஷ்டத்துக்கு வாழ்றாங்க. அப்படி இருக்கா குடும்பம்? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் உட்கார வேண்டும். ரொம்ப சந்தோஷமான இந்த திருச்சபை ஆலயம் 24 மணி நேரம் திறந்து இருக்கிறது. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? விலாங்காட்டூர் மக்களுக்கு எப்போ வேணா வந்து ஜெபம் பண்ணலாம். வீட்டுல இடம் இல்ல, சாக்கெல்லாம் சொல்ல முடியும், வீட்டுல தொந்தரவு, அழகா இங்க வரலாம். அதிகாலை எப்போ வேணா வரலாம். கேட்டு கூட பூட்ட மாட்டாங்க. அரிதாக இருக்கிறது மக்கள் திருச்சபைக்கு வந்து தனி ஜெபம் செய்வது. மன்றாட வேண்டும். என் குடும்பத்திற்காக, உங்கள் குடும்பத்துக்காக. கடைசியா எப்ப கண்ணீர் சிந்துனீங்க? அடிச்சா கண்ணீர் சிந்துறீங்க, காசெல்லாம் அழிச்சா கண்ணீர் சிந்துறீங்க. என் கணவன் ரட்சிக்கப்பட வேண்டும், என் மனைவி ரட்சிக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் என்று கண்ணீர் விட்டு இருக்கிறீங்களா? அலங்கம் இடிந்த பொழுது நெகேமியா கதறி அழுதார். என் தேவனே, என் தேவனே என்று இயேசு சிலுவையிலே கதறினது போல் உன் குடும்பத்துக்காக நீ துக்கித்தது உண்டா? ஏன்னா நிறைய காரியம் உங்க மனசுல இருக்குதுங்க. உங்க குடும்பத்தை குறித்து கவலை இல்லை. ஆண்டை முடிக்க போகிறோம். எத்தனை பேர் உங்க குடும்பத்துல இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க?
எத்தனை பேர் இன்னும் மனம் திரும்ப உங்க குடும்பத்துல? நீங்க உலகத்துக்காக ஜெபிப்பதுக்கும் தேசத்துக்காக ஜெபிப்பதெல்லாம் அப்புறம், உங்கள் குடும்பத்துக்காக எவ்வளவு கண்ணீர் விடுகிறீர்கள்? எவ்வளவு உபவாசம் பண்ணினீர்கள்? சிந்தித்து பாருங்க அருமையான பெற்றோர்களே. எல்லா தப்பு செஞ்சு கண்ணீர் வடிக்கிறதுக்குள் முன்பாக முழங்கால்களை முடக்கி உங்கள் பிள்ளைகளுக்காக கதறி அழுவுங்கள். தேவ சமூகத்திலே கதறி அழுவுங்கள். தேவனே, என் பிள்ளையை மாற்றும், என் கணவனை மாற்றும், என் மனைவியை மாற்றும். அப்புறம் எல்லாம் வளர்ந்த பிறகு கதறினா என்ன பிரயோஜனம்? கடைசியாக உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக எப்ப கண்ணீர் விட்டீங்க? மனம் திரும்பணும்னு எப்போ உங்க குடும்பத்துக்காக உபவாசித்தீர்கள்? நெகேமியா அலங்கத்தை அவர் செய்தியை கேட்ட உடனே அவர் துக்கித்து இருந்தார். நெகேமியா புத்தகத்தை நம்ம வாசிக்க நிறைய டைம் இல்லை. வீட்டுல போய் அந்த 13 அதிகாரத்தையும் நீங்க வாசிங்க. என்ன சொன்னாரு நெகேமியா? வாங்க கட்டலாம். இன்னைக்கு குடும்பம் உடைந்து இருக்கும் பொழுது கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்துதான் இதை செய்ய முடியும். தனித்தனியா எந்த எதையும் செய்ய முடியாது. உங்களுக்கு வாக்குத்தத்தம் வசனம் கொடுக்க போறாங்க. அது எங்க இருந்து வந்திருக்கு தெரியுமில்ல உங்களுக்கு? எங்க இருந்து வருது? சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் ஐயாவும் அம்மாவும் சேர்ந்து உங்களுக்கு வசனம் நாளைக்கு கொடுக்க போறாங்க. பாருங்க, உங்க ஐயா எவ்வளவு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறாங்க குடும்பத்துக்கு. நான் அவரை உயர்த்தி பேசுவதற்காக சொல்லல. குடும்பம்லாம் இப்படிதாங்க இருக்கணும். எழுந்து கட்டுவோம். நீங்க சொல்லிருக்கீங்க பிள்ளைகளே வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம குடும்பத்தை கட்டலாம். வாங்க. கணவனை கட்டாயப்படுத்தி கூட்டுவாங்க சர்ச்சுக்கு. வரமாட்டுறாரு. இந்த பக்கம் காலியா இருக்கு, நிரம்பணும். கல்யாணத்துக்கு ஒன்னா போவாங்க, எல்லாத்துக்கும் ஒன்னா போவாங்க, திருச்சபைக்கு வரமாட்டாங்க. எழுந்து கட்டுவோம். நெகேமியா அதான் சொன்னாரு, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னார். உங்கள் குடும்பத்தை கட்டணும்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து கைப்பிடிக்கணும். வாங்க, நமக்குள்ள இருக்கிற மாறுபாடுகள், அப்பா அம்மாக்குள்ள இருக்கிற மாறுபாடுகள், பிள்ளை பெற்றோருக்குள்ள இருக்கிற வேறுபாடுகளை கலைத்து, இது என் குடும்பம், இது என் குடும்பத்தை நான் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் வரும் பொழுதுதான் இப்படி எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லுவோம். இரண்டாவது குறிப்பு, எதிர்ப்பின் மத்தியில் குடும்பத்தை கட்டுதல். இந்த நெகேமியா இந்த அலங்கத்தை கட்டும் பொழுது சன்பலாத், தோபியா என்று 2 பேர் ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. உங்க குடும்பத்தை நீங்க கட்டணும்னு ஆரம்பிங்களேன், நிறைய தொல்லைகள் வரும். முதலாவது என்ன தெரியுமா பண்ணாங்க? இந்த அற்பமான யூதர்கள் எப்படிடா கட்ட போறாங்க அப்படின்னு இந்த சன்பலாத், தோய்பல், நீங்க என்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்களோ, என்னைக்கு சபைக்கு வரணும்னா உங்களை பார்த்து சொல்ல, என்ன திருச்சபைக்கு போனா எல்லாம் சரியாயிருமா? ஆகாது. உங்களை கேலி பண்ணுவாங்க. என்ன இயேசுவை தேடினியே உனக்கு கிடைச்சிச்சா? எல்லாம் கிண்டலும் கேலியும் தான் இருக்கும். அலங்கத்தை கட்டும் பொழுது அதுதான் நடந்தது. நெகேமியாவை பார்த்து ஏளனம் பண்ணினார்கள். எதிர்ப்பின் மத்தியிலே குடும்பத்தை கட்டணும். என்ன ஆனாலும் சரி, நான் இயேசுவை விட மாட்டேன். நேத்து ஒரு பாப்பா என்கிட்ட சொல்லிச்சு, சார் என்ன ஆனா இயேசு விட மாட்டேன் சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மக்கள் தான் நமக்கு தேவை. இப்படி ஒவ்வொருவரும் ஏஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் திருச்சபை நிரம்பி 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 வழியும். எனக்கு அந்த பாப்பா பேரு சொல்ல விரும்பல நானு. இப்படி நாம் செய்வோம். எதிர்ப்புகள் இருக்குங்க, அவங்களுக்கு கோபங்கள் நிறைய இருக்குது, அவங்கள சுத்தி தடைகள் இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாம் மீறி எழுந்து கட்டணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்களேன். இயேசுதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு. அதுதான் உங்களையும் செய்யும். அப்படி வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குதா? வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குதா?
இயேசு ஒரே ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, உங்களுக்கு 2 வாழ்க்கை, 3 ஜென்மம், 4 ஜென்மம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்லி ஒன் லைஃப், ஒரே ஒரு வாழ்க்கை. அது இயேசுவுக்காக. செத்தா சாவுறவங்க இயேசுவுக்காக, வாழ்ந்தா இயேசுவுக்காக, செத்தா இயேசுவுக்காகங்க. உங்களை சுற்றி இருக்கிற 32 கிராமங்கள் உங்கள் குடும்பம் மூலமாய் தான் சந்திக்கப்படும். எதிர்ப்பு வரும், குழப்பங்கள் வரும். ஆனால் உங்களை சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா நீங்க இயேசு பக்கம் வரீங்களா, உங்களை சும்மா விட்டுருவாங்களா? அலங்கத்தை கட்டும்போது நெகேமியா விட்டாங்களா? ஏய், கிண்டல் பண்ணுவாங்க. என்ன இயேசு பின்னாடி போறியா நீ? என்ன கட்டிடுவியா நீ? எதிர்ப்புகள் மத்தியிலே அலங்கத்தை கட்டினார்கள். எருசலேமின் அலங்கம் உயர ஆரம்பித்தது. நீ என்றைக்கு தீர்மானம் எடுக்கிறையோ, நாங்கள் எங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவருக்காக வாழ்வோம் என்று நீ தீர்மானம் எடுக்கும் நாளில் உன் வீடின் அலங்கம் கட்டுவதை நீ பார்ப்பாய். கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் கட்டுவதை நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. மூன்றாவது குறிப்பு, சதித்திட்டத்தின் மத்தியில் குடும்பத்தை கட்டுதல். ஒரு குடும்பம் கட்டும்போது இதெல்லாம் நெகேமியா புத்தகத்துல வாசிச்சு. நேற்று நான் 2 மணி ஆயிடுச்சு எனக்கு படுக்கிறது. தூக்கமே வரல. இந்த கிராமங்களை குறித்து எனக்கு ஒரு 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 பாரம். இந்த குடும்பங்கள் எல்லாம் உடைந்து இருக்கிறது ஆண்டவரே. குடும்பங்களில் குடிப்பழக்கம், குடும்பங்கள் உடைந்து போயிருக்கிறதே ஆண்டவரே என்று சொல்லி என்னுடைய இருதயம் ரொம்ப ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. உங்களுடைய அழுகை தேவ சமூகத்துக்கு எட்டணும். குடும்பத்தை குறித்து பயம், குடும்பத்துக்கு பொய்யான காரியங்கள் நிறைய சொல்றாங்க. பொய்யா, நீ இதை பண்ணிட்டல, இயேசுக்கு போயிட்டல, அதான் உனக்கு இது நடந்துச்சு. நீ ஞானஸ்நானம் எடுத்தல, அதான் உனக்கு இப்படி நடந்துச்சு. பொய்யான காரியங்களை சொல்லி. ஏன்னா அலங்கம் கட்டும் போது நெகேமியாவுக்கு நிறைய பொய்யான காரியங்கள் எல்லாம் செஞ்சாங்க. பொய்யா தீர்க்க தரிசனம் எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் அப்படிதான். நீங்க இயேசுக்கு அங்க நின்று பாருங்களேன், பொய்யா சொல்லுவாங்க. நீ போன பத்தியா, அதான் உன் கால் உடஞ்சு போச்சு. நீ போன பத்தியா, இயேசு கோயிலுக்கு போன பத்தியா, அதான் உனக்கு இப்படி நடந்துச்சு. நீ இயேசு கோயிலுக்கு வரனாலும் உனக்கு நடக்கும். உன்னை குற்றப்படுத்துவார்கள். உங்க வீட்டுல நீ இயேசுக்காக நீ வாழ்ந்து பாரு, உன்னை குற்றப்படுத்துவார்கள், குத்துவாங்க, உன்னை குத்தி கொண்டே இருப்பார்கள். உங்களை எப்படியா தந்திரமா உங்களை எப்படியாவது இயேசு கிட்ட இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வாங்க. ஏதாவது ஒண்ணு பிளான் பண்ணுவாங்க. குடும்பத்தை கெடுக்கிற ஓநாய்கள் உங்களை சுற்றி கொண்டே இருக்கிறது. 4வது குறிப்பு, பாவத்தை அறிக்கை செய்து குடும்பத்தை கட்டணும். அப்ப என் குடும்பம் செழிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? என் குடும்பம் சரி செய்யப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய? நெகேமியா என்ன செஞ்சார் தெரியுமா? அவருக்காகவும் அவருடைய தேசத்துக்காகவும் அவருடைய பாவங்களுக்காகவும் கதறி அழுதார். சிலுவையிலே தொங்கின இயேசுவை பார், உனக்காக எனக்காக ரத்தம் சிந்திய இயேசுவை பார். அது ஏதோ சடங்குல அவருடைய சிலுவையை பார்க்கும்போது உன் இருதயம் உடையுதா? உடையலன்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். இயேசு சிலுவையை தொங்கினது உன்னுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் என்பதை உணராத வரை, பாவத்தை உணராத வரையிலே உன் குடும்பம் கட்டப்படாது. மனம் திரும்பாத வரையிலே உன் குடும்பம் கட்டப்படாது. எனக்கு அருமையானவர்களே, அதனால்தான் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இயேசு அதான் பிரசங்கம் பண்ணாரு. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ரிப்பென்ட். மனம் திரும்புதல் இல்லாமல் குடும்பம் கட்டப்படாது. மனம் திரும்புதல் மிக அவசியமான ஒன்று. பாவத்தோடு இருந்துட்டு குடும்பம் கட்ட முடியாது. உன் குடும்பத்தை சுத்திகரிக்க வேண்டும், உன் இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும்.
பாவத்தோடு திருச்சபைக்கு வரக்கூடாது. நீ இயேசுவோடு விளையாடி கொண்டு இருக்கிறாய். Don't play with God. ஆண்டவரோடு நீ விளையாடி கொண்டு இருக்காதே. உன் பாவத்தை அறிக்கை செய்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு உன்னை ஒப்புக்கொடு. அப்பதான் உன் குடும்பத்திலே மன மகிழ்ச்சி உண்டாகும். பாவம் என்கின்ற நரி உன் வாழ்க்கையில இருக்கும் வரையிலே இயேசு உன் குடும்பத்தை கட்ட முடியாது. நெகேமியா அதுதான் செய்தார். எல்லா மக்களும் அழுதார்கள். உன் பாவத்திற்காக நீ பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். உங்கள் குடும்பம் ஒன்று சேர வேண்டும். ஒருவேளை நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் முழங்கால்களை முடக்கி உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய தகப்பனோ உங்கள் பிள்ளைகளுடைய பாவத்திற்காக கதறி அழுவுங்கள். Cry out. ஆண்டவரே, என்னுடைய கணவனை மனம் திரும்ப செய்யும், அவர் பாவத்தை மன்னியும் என்று கேட்கும். இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். எதற்கு? உனக்காக, உன் பாவத்துக்காக, என் பாவத்துக்காக. அருமையானவர்களே, நான் பாரத்தோடு பேசுகிறேன். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் இப்பொழுதே உங்கள் முழங்கால்களை முடக்கி, ஆண்டவரே, யோபா தான் செய்தாரு. அவங்க பிள்ளைங்க வெளியில போகும்போது அவர் என்ன பண்ண, என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பாவத்தில் விழாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஏன்னா இன்னைக்கு பாவம் மிகுதியா இருக்குது. பெண் பிள்ளைகள் எல்லாம் அப்படி ஈஸியா அனுப்ப முடியல. பலவிதமான வசீகரமான காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கிறது. பெற்றோர்களே, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பியவர்களே, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் தான் திறப்பிலே நின்று மன்றாட வேண்டும். Stand in the gap for your family. உன் குடும்பத்திற்காக நீ நிற்க வேண்டும். நல்ல பிள்ளைங்க தான் பாஸ்டர், அவங்க ரொம்ப மனம் திரும்பியவர்களா? அதுதான் முக்கியம். ஐந்தாவது இறுதியான குறிப்பு, சத்தியத்தையும் அறிந்து. சத்தியத்தை அறியாவிட்டால் குடும்பம் விடுதலை பெறாது. இந்த வேதம் தான் சத்தியம். வேதம் தான் சத்தியம். ஆகையால் தான் குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் மெய்யான விடுதலை. குமாரன் தான் விடுதலை ஆக்கணும் உங்க குடும்பத்தில் உள்ள மக்களை. குடிப்பழக்கத்திற்கு, விபச்சாரத்திற்கு, ட்ரக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, பிரிந்து இருக்க குடும்பங்களை ஒன்று சேர்க்க வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிந்தால்தான். சத்தியத்தை அறியாவிட்டால் குடும்பம் விடுதலை இருக்காது. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன், என் கணவர் என் மனைவி மாற மாட்டாங்க, என் பிள்ளைகள் மாற மாட்டாங்க. பிரதர், சோர்ந்து போகாது, சோர்ந்து போகாது. ஆண்டவர் மரித்த தேவன் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தேவன். He is alive. அவர் மரித்தவர் கிடையாது, மூன்றாம் நாள். அதனால்தான் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ஆராதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த தேவனை தான் நாம் ஏதோ ஒரு செத்த தேவனை அல்ல, மரித்து போன தேவன் அல்ல, உயிருள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நெகேமியா 13ஆம் அதிகாரம், அவர்கள் என்றென்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின் எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. அந்த சாபம் நீங்கியது. நெகேமியா செய்த ஜெபம், நீங்கள் செய்கின்ற ஜெபம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஓநாய்க்களை விரட்டி அடித்து உங்கள் குடும்பத்தை கட்டும். நெகேமியா அந்த எஸ்ராவோடைய பேசுறாரு. அந்த புக்கை பத்தி சொல்லுங்க. அந்த வசனத்தை வாசிக்க கேட்ட யூத மக்கள் என்ன திரும்ப பண்ணாங்க? சட்டையெல்லாம் கிழிச்சு, ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு தப்பு செஞ்சிட்டோமான்னு கதறினார்கள். வேதம் அப்படிதான் சொல்லு. அவர்கள் சத்தியத்தை கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் இருதயம் குத்தப்பட்ட தங்கள் இருதயம் அவங்க சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டாங்க. நிறைய நேரம் நமக்கு அருமையான ஐயா எத்தனையோ காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். மனம் திரும்பாமல் இருதயம் கடினப்பட்டு இருந்தால் விடுதலை உண்டாகாது. இருதயம் அப்படியே கடினப்பட்டு வருவோம், கேட்போம், போவோம், வாழ்க்கையில் மாற்றம் இல்லை.
வாழ்க்கையில மாற்றம் இல்லை. குடும்ப மகிழ்ச்சியில் காணப்பட வேண்டிய முக்கியமான அம்சங்களை மாற்றம் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். முதலாவது, இதெல்லாம் செக்லிஸ்ட். உங்கள் வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கிறதா? ஆம் என்றால் நல்லது, இல்லை என்றால் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. சபை கூடுதலுக்கு ஒவ்வொரு வாரமும் வருகிறீர்களா? ஆம் என்றால் நல்லது, இல்லை என்றால் தயவு செய்து வாங்க. சபைக்கு வராம, இது ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆராதனை, அருமையான ஆராதனை. இன்னைக்கு பாத்தீங்களா, அவங்க ஹார்ட்ல இருந்து பாடினாங்க. பாஸ்டர் அம்மா இல்ல, ஹார்ட்ல இருந்து பாடினாங்க. அவங்க நம்மெல்லாம் அப்படி எனக்கு அவங்க பாடு என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன், அதான் ஆராதனை, அதான் சபை கூடுதல். ஆயத்தம், நிறைய ஆயத்தம் பண்றாங்க. முதல் நாள் பாடுறாங்க, ஆயத்தம் இல்லாமல் திருச்சபைக்கு வருவோமானால் ஒன்றும் நடக்காது. முந்தல் நாளே ஆண்டவரே என்னோடு பேசும், என் கூட பேசுங்கப்பா, ஆண்டவரே உங்களுடைய குரலை நான் நாளைக்கு கேட்க போறேன் அப்படின்னு ஆயத்தம் பண்ணணும். சபை கூடுதலுக்கு தசம பாகம் கொடுக்க வேண்டும். மல்கியாவின் புத்தகத்திலே பார்க்கிறோம் தசம பாகம். இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு நிறைய செலவு பண்றாங்க, காணிக்கை கொடுப்பதற்கு மனம் இல்லை. ஆண்டவருடைய ராபோஜனம் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஐயா கிட்ட சொல்லி, இந்த வாரம் நான் இன்னைக்கே எடுக்கணும். வேதத்துல பிலிப்பு அப்படிதான் பண்றாரு. ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறாரு பைபிளை பத்தி, ஞானஸ்தானம் எடுக்கணும். எப்ப எனக்கு தடை என்ன, உடனே எடுப்பான்ற. ஞானஸ்தானம் எடுக்கணும்னா வெயிட் பண்றோம். வேத வாசிப்பு, இது உயிருள்ள வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள். நம்ம ஐயா நடமாடும் என்சைக்ளோபீடியா. அவர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா 5 விஷயம் பேசினாருன்னா 4 விஷயம் பைபிள் பத்தி சொல்லுவார். அவருக்கு நான் தான் பேர் வச்சு, நடமாடும் என்சைக்ளோபீடியா. அவ்வளவு வேத வசனங்களை அவரு அது சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டாருங்க. அவரு சாப்பிட்டா ஒன்று சொல்றாரு, வேத வசனம் நீங்கள் உட்கொள்ள வேண்டும். வேத வசனம் இல்லாதனால்தான் என்ன பண்றதுன்னு தெரியல, தப்பா முடிவு எடுக்கிறோம் பாருங்க. பைபிள் இல்ல, நாலேஜ் இல்ல, அறிவு இல்ல. வேத வசனம் நமக்கு முக்கியம். உபவாசம், சில குறிப்பிட்ட மக்கள்லாம் உபவாசம் கண்டிப்பா. நம்ம ஆட்கள்லாம் எப்படா சாப்பிடலான்றது உபவாசம். அது பேரே உபவாசம். உபம் என்றால் உள்ளே, ஆண்டவருக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். நான் சாப்பிடல, நான் பாஸ்டிங், அது உபவாசம், அது பட்னி கிடக்கிறது. உபவாசம் என்றால் உன் அறை வீட்டுக்குள் போய் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்யும். நீ உபவாசிட்டா உனக்கும் இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். ஊருக்கே தெரிஞ்சா அது பேர் உபவாசம் கிடையாது. உன் குடும்பத்தில் உபவாசம் உண்டா? குடும்பத்தில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா? பேர் எழுதி பைபிளை வச்சு டெய்லி ப்ரே பண்ணு. பைபிள்ல அதுக்கு தான் வச்சுக்கிறோம். தனி ஜெபம். இந்த இடம் நாங்க இவ்வளவு நாள் இருந்த மாதிரி எனக்கு தெரியலங்க. அவ்வளவு ஒரு பரலோகம் மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரியல நீங்கெல்லாம் எப்படி பாக்குறீங்க, எனக்கெல்லாம் அப்படிதான். காலையில இங்க வந்துடுவேன், அப்புறம் மத்தியானம் எல்லாம் முடிஞ்சிட்டு மேலே போவேன், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவேன். காலையில ஒரு இன்பமாக அந்த தோட்டத்துல போய் ஜெபம் பண்ணலாம். நான் கூட சொன்னேன், அப்படியே தனி ஜெபம் பண்ணா இந்த இடத்த காட்டில வேற எங்கேயுமே பண்ண முடியாது. தனி ஜெபம் அவசியம். இல்லைன்னா உங்க குடும்பத்தை ஓநாய்க்கள் கெடுத்து போடும். தனி ஜெபம் பண்ணணும். எவ்வளவு நேரம் பண்ணணும் எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஆவியின் அபிஷேகம். கடைசியாக கனி நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். கனி நிறைந்த வாழ்க்கை இல்லாமல் இருக்குமானால் நீ வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. உன் வாழ்க்கையிலே ஓநாய்க்கள் தொடர்ந்து கெடுத்துக்கொண்டே இருக்கும். உன் லைஃப்ல there is no change, மாற்றமில்லை. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி.